அனைவருக்கும் வணக்கம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பைசன் படத்துடைய ட்ரெயிலர் தான் பார்க்க போகிறோம். அவங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1. கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பொறுத்துட்டு கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா? அதே கபடி தான் கடைசியாக என் கூலி அங்கே கொண்டு போய் நிறுத்தும் தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாறி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. உனக்கு கபடி வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைவாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. இது வேற மாதிரி வீடியோ. இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. ஆமா ட்ரெய்லர் ஆமா. இதில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குங்க. இந்த ட்ரெய்லரில் இருக்கிற எல்லா விஷயமுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் துருவ விக்ரம் வந்து சின்ன பையனாக ஸ்கூல் பையனாக காட்டுற இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. லுக் வைஸ் நம்ம துருவ வந்து வேறு மாதிரி தெரிகிறாரு. சின்ன பையன் லுக்கு, அதுக்கப்புறம் கபடி பிளேயராக உள்ளே இறங்கும் போது அதில் ஒரு ரகடான லுக்குன்னு சொல்லிட்டு 2 லேயர் காட்டுற விதம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் நடுவில் ஒரு லேயர் ஒன்று காட்டினாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, எதுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுலேருந்து அவர் மீண்டு வந்து பிளேயராக உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. 2 பொலிட்டிக்கல் குரூப் மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம அமித்ஷா, இந்த பக்கம் லால் சார், இவங்க 2 பேருமே காட்டுறாங்க. இது ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த பேச போதுன்னு தெரியுது. அது எப்படி விளையாட்டும் அரசியலும் கலந்து ஏதோ ஒன்று பேசுன்ற மாதிரி ட்ரெய்லர் தெரியுது பார்க்கும்போது. எனக்கு பசுபதி சார் அந்த சாமி ஆட்டம் ஆடினார் பார்த்தீங்களா, அது பயங்கரமாக இருக்குது. அவர்லாம் அல்டிமேட் ஆக்டரு. இந்த பக்கம் துருவ வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் மியூசிக்கில் நம்ம நிவான் கே பிரசன்னா அவர் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் சொல்கிற விதம் வந்து அந்த அழகாக சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ட்ரெய்லர் வந்து செம்மையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வரக்கூடிய எல்லாருமே அனுபவமாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அழகாக அவங்க அந்தந்த கேரக்டரில் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ட்ரெய்லரை பார்க்கும்போது. சரியான ஒரு படமாகவும் சம்பவம் உறுதின்ற மாதிரி தான் தெரியுது ட்ரெய்லரை பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெய்லரு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.